இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸா வந்து பார்க்க போறது கோல்ட் அண்ட் சில்வர் நியூஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா கோல்டன் நியூஸ் வந்து பாத்துருவோம். $5000 பர் ரவுண்ட்ஸ் வந்து இப்போ கோல்டு வந்து தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலா கோல்ட பத்தியும் அந்த சில்வரை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு டீடைலான கிளாரிட்டி கிடைக்கும். ஏன் இந்த கோல்டு ஏறிச்சு அந்த சில்வர் ஏறிச்சு அப்படின்றதுக்கான மொத்த டீடைலும் கிடைக்கும். இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ கோல்டு வந்து $5000 பர் ரவுண்ட்ஸ் வந்து தாண்டிருச்சு. இப்போ இந்த ரேலிக்கு பின்னாடி இருக்க மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இங்க நிறைய அனலிஸ்ட் வந்து இங்க கோல்டு ஏறும்னு சொல்றதை தாண்டியுமே அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன ரீசன்ஸ் அடிப்படையா வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இங்க ட்ரம்ப் டாரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நிறைய கண்ட்ரிஸ் மேல வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இங்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆகுது. இங்க வார் சூழல் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்போது இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே அதிகமா கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க சைனா கண்ட்ரி அப்புறம் இங்க ரஷ்யா கண்ட்ரிலாம் அதிகமா வந்து இங்க கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே இங்க அதிகமான கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ல. பட் ஆனா இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அதிகமா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்க சைனா அண்ட் தென் ரஷ்யாவை பொறுத்தளவுல. அண்ட் தென் இங்க இடிஎஃப்லயுமே அதிகமான இன்ஃப்ளோ வந்து உள்ள வருது. 4000 டன்ஸ் வந்து கோல்டு இடிஎஃப்ல மட்டுமே வாங்கி வச்சிருக்காங்க. இது 2025 டேட்டா மட்டும். 2026 ஒன்னும் டேட்டா வந்து வெளியே வரல. சோ இப்பதான் ஒரு மாசம் வந்து வந்திருக்கு. சோ இந்த வருஷம் அதோட அதிகமா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த 4000 டன் 2025ல வாங்கினது இதுவே 25% வந்து அப்பா இருக்கு. சோ கோல்டு இடிஎஃப்ல இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமா வருது. அதனால கோல்டு வந்து அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கு கோல்டு போர்ட்ஃபோலியோல வச்சிருந்தாங்க அப்படின்னா அது இன்ஃபிளேஷன் அகைன்ஸ்டா ஹெட்ஜ் பண்ணி செயல்படும் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. பட் ஆனா இப்போ அது வந்து ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு அசெட்ஸா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்து இந்த கேஷ்ல எதுவும் ஜென்ரேட் ஆகுது. பட் ஆனா இங்க ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் சாலிடா வந்து இருக்கு. சூழ்நிலைகள் அதுக்கு மாதிரி சாதகமா இருக்கு. அந்த ஒரு ரீசனால போர்ட்ஃபோலியோல அதிகமான மக்கள் வந்து வைக்கிறாங்க. சில்வருமே அதே கதை தான். $100 பர் ரவுண்ட்ஸ் வந்து இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அந்த இங்க சில்வருக்கு இங்க கோல்டு தாண்டி இன்னொரு டிமாண்ட் இருக்கு. அது என்னன்னா இண்டஸ்ட்ரி டிமாண்டா வந்து இருக்கு. அந்த ஒரு ரீசனால சில்வர் $100 பர் ரவுண்ட்ஸ் வந்து இங்க தாண்டி இருக்கு. இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதா நிறைய அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. $170 பர் ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. $150 இருந்து $170 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படின்னா இங்க இருந்து ஒரு 50% வந்து அப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சில்வர் சுத்தியுமே நிறைய நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா சில்வர் இடிஎஃப் தான் இங்க நிறைய மக்கள் வந்து கன்சிடர் பண்றாங்க பிசிக்கல் சில்வரை தாண்டி. பட் ஆனா சில்வர் இடிஎஃப்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா 10% பிரீமியம்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இப்ப $100 விற்க வேண்டிய அந்த சில்வர் இடிஎஃப் வந்து $110 வித்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த ஃபோமோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதனால இங்க பிரீமியம் அமௌண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது எல்லாமே கொஞ்சம் கரெக்ஷன் வந்து ஆகும். பட் ஆனா இப்ப சில்வர் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை தான் இப்ப வரைக்கும் சாதகமா இருக்கு. சோ இப்போ கோல்டு அண்ட் தென் சில்வர் இது ஏறதுக்கான சூழ்நிலைகள் தான் இப்போ வரைக்கும் சாதகமா வந்திருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல இதுக்கு ஏற்ற மாதிரி சாதகமான சூழ்நிலைகள் தான் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஃபெட் மீட்டிங் வேற நடக்க போகுது. அந்த ஃபெட் மீட்டிங்ல ஜெரம் போல் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கட் பண்ணி விட்டாரு அப்படின்னா கோல்டு சில்வரும் வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ எங்க டாலர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க இன்னும் போர் சூழல் அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஊருக்கும் அப்புறம் யூஎஸ்க்குமே இன்னும் அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து சுமூகமா முடியல. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட இங்க டாரிஃப் வந்து போயிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரியான உலக சூழ்நிலைகள் கண்டினியூ ஆயிட்டு வரைக்கும் இது ரெண்டுமே ரேலி ஆயிட்டு தான் வந்திருக்கும். இங்க கார்பரேட் கம்பெனிஸ் பாண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். அந்த கார்பரேட் கம்பெனியோட பாண்ட்ஸ் எல்லாமே அங்க இஷ்யூ பண்றது 6% வந்து குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க. எங்க கம்பெனிஸ் எல்லாமே இங்க பாண்டா இஷ்யூ பண்றது 6% குறைஞ்சிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா எங்க 10 இயர் அந்த பாண்ட் ஈல்ட பொறுத்தல அது கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கு. சோ அங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. இங்க என்னதான் ஆர்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட்ஸ் வந்து கட் பண்ணாலுமே இங்க பாண்ட் ஈல்ட்ஸ் பொறுத்தல கொஞ்சம் அதிகமா தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சோ இதை விட பெட்டரா இருக்கிறது பேங்கோட லோன்ஸா வந்து இருக்கு. இந்த ஒரு ரீசனால இங்க பேங்க்ஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு காசு தேவை அப்படின்னா பேங்க் லோன் வந்து எடுத்துக்கிறாங்க எங்க கம்பெனிஸ். சோ இங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நேத்து வந்து ஒரு பெரிய டீல் நடந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல அதுக்கான இம்ப்ளிகேஷனே வந்து நடக்கல. 0.5% தான் நிஃப்டி 50 வந்து ஏறி இருக்கு. நேத்து என்ன அந்த பெரிய டீல் அப்படின்னா இங்க இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவுல அந்த ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் வந்து போட்டிருக்காங்க. சோ இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டீல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படின்னா 25% ஆஃப் த ஓவரால் குளோபல் ஜிடிபி இருக்குல்ல அது வந்து இது வந்து கவர் பண்ண போகுது. அப்புறம் இங்க குளோபல் ட்ரேட்ல 33% வந்து இது வந்து கவர் பண்ண போகுது. இந்த அளவுக்கான பெரிய டீல் வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல ஏத்தவே இல்லை. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த டீல் ஏற்கனவே நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதனாலே கொஞ்சம் மார்க்கெட் ஏத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதை தாண்டி மார்க்கெட் ஏறதுக்கு பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. நம்ம இந்த கோல்ட் அண்ட் சில்வர்ல என்ன நியூஸ் எல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே இங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான நியூஸாவும் வந்து இருக்கு. சோ அதனால இந்த மார்க்கெட் வந்து ஏற முடியுது. எஃப்ஐஐ செல் ஆஃப் வந்து மெயினா கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கு. சரி, ஓகே. இந்த டீல் என்னென்னலாம் கவர் பண்ண போறாங்க அப்படின்னா டாரிஃப் கட் வந்து பண்ணிருக்காங்க. 97% ஆஃப் த ட்ரேடட் கூட்ஸ்க்கு வந்து இங்க டாரிஃப் கட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம ஊர் யூரோப்பியன் யூனியனுக்கு என்னென்ன மார்க்கெட்ல ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் கார் மேக்கர்ஸ்க்கான மார்க்கெட்டை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அவங்களோட காசு வந்து இங்க வரப்போகுது. ஏற்கனவே வந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா டாரிஃப் வந்து அதிகமா வந்து இருந்துச்சு. இப்ப கட் பண்ணி வந்து வரும். அப்புறம் இங்க மிஷினரி, ஒயின்ஸ், அப்புறம் ஸ்பிரிட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்டை ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் அங்க மார்க்கெட் எது ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா இங்க டெக்ஸ்டைல், அப்புறம் இங்க ஃபார்மா, அப்புறம் இங்க கெமிக்கல்ஸ், ஐடி சர்வீசஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த மார்க்கெட் எல்லாமே ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. சோ இது மூலமா யார் யாருக்கெல்லாம் பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா சன் ஃபார்மா, டாக்டர் டிசிப்லா இந்த மாதிரி ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். டெக்ஸ்டைல பொறுத்தல இந்த எஸ்ஆர்எஃப் அப்புறம் அந்த ஆர்டி டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அண்ட் தென் ஐடி சர்வீசஸ் பொறுத்தல இங்க டிசிஎஸ், விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கும். அவங்களோட கார்ஸ் எல்லாமே உள்ள வர ரீசன் எல்லாம் இங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அப்புறம் இங்க டாடா மோட்டார்ஸ், அப்புறம் இங்க மாருதி சுசுகி இது எல்லா கம்பெனிஸ்மே வந்து விழுந்திருக்கு. மெயினா மாருதி சுசுகி அண்ட் தென் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 5% மேல வந்து விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ்
பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 2% வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனுமே இந்த ஒரு டாரிஃப் கட்னால தான் வந்து இருக்கு. 33ல இருந்து 50% வந்து டாரிஃபை கட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே 66ல இருந்து 110% வரைக்கும் டாரிஃப் வந்து போட்டு வச்சிருக்கோம். அந்த யூரோப்பியன் கார்ஸ் எல்லாமே உள்ள வரணும் அப்படின்னா. சோ அதை வந்து இப்ப கட் பண்ண போறதா அந்த நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா யூரோப்பியன் கார் மேக்கர்ஸ் எல்லாருமே இங்க வந்து விற்கும் போது லைக் வந்து இந்த BMW மாதிரி கார்ஸ் எல்லாமே இங்க விற்கிறாங்க அப்படின்னா BMW, Volkswagen மாதிரி கார்லாம் இங்க வருது அப்படின்னும் போது அந்த பிரீமியம் கார்ஸே இப்போ கொஞ்சம் சீப்பான பிரைஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த காசு எல்லாமே மக்கள் அதிகமா விரும்ப ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து இந்தியாவில் உள்ள அந்த டீலர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா இருக்குமே தவிர இந்த கார் மேக்கர்ஸ் வந்து பெனிஃபிட்டா இருக்காது. சோ அந்த ஒரு ரீசன்ல மார்க்கெட்ல அந்த ஷேர்ஸ் எல்லாமே இறக்கிருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை டாடா மோட்டார்ஸ் பேச்சர் வெஹிக்கிள் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். மீதி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போம். ஏன்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. சோ ஓவரால் இந்த டீல் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா $50 பில்லியன் 2031 வந்து எக்ஸ்போர்ட்ஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மெயினா மேனுஃபேக்சரிங்ல அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு யூரோப்பியன் யூனியன் கூட டீல் வச்சதுனால இங்க யூஎஸ் வந்து நம்மளால கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இங்க யூரோப்பியன் யூனியன் கூட டீல் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா அப்படி முடியாது. நம்மளுக்கு அமெரிக்காவும் வந்து தேவை. சோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்க போற அந்த ட்ரேட் டீலையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிசி ஜுவல்லர்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 28% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 37% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல் அண்ட் வெட்டிங் சீசன் டிமாண்ட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. எபிட்டா 150 கோடியில இருந்து 220 கோடிக்கு மேல வந்து ஏறி இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. எபிட்டா மார்ஜினை பொறுத்தல 24% மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 25% மெயின்டைன் பண்றாங்க. இதுவுமே ஒரு நல்ல சைனா இருக்கு. டெப்ட் வந்து 68% குறைச்சிருக்காங்க. இது வந்து 2024 டேட்டாவா வந்திருக்கு. இப்பவுமே அந்த பேங்க்ல செட்டில்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. சோ இந்த வருஷம் 2026 எண்டுக்குள்ள இந்த கம்பெனி டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறிடும்னு சொல்றாங்க. சோ அந்த பிளான்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எக்ஸாக்ட் டேட்டா வந்து இன்னும் வெளியே வரல. அண்ட் தென் இந்த கம்பெனி பிரான்சைஸியா வந்து மூவ் பண்றதுக்கான பிளான் வந்து இருக்காங்க. ஒரு 1000 பிரான்சைசி யூனிட்ஸ் வந்து இங்க செமி அப்புறம் இங்க ரூரல் ஏரியால வந்து போட போறாங்க. இந்த இடத்துல ஒரு 1000 யூனிட்ஸ் இங்க பிரான்சைசியாவே வந்து போற பிளான் வந்து இருக்காங்க. இதுக்கான MOU வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தென் இங்க ஒரு 100 பிரான்சைசி யூனிட்ஸ் வந்து பெரிய பிரான்சைசி யூனிட்ஸ் வந்து போட போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய ஷோரூம்ஸா இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் 12 to 18 மந்த்ஸ்ல லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி பிளான் படி எல்லாமே சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கடனை முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்க ரெவன்யூஸ் நல்ல ஒரு growth வந்து இருக்கு. வோடாஃபோன் ஐடியாவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருக்கு. நெட் லாஸ் வந்து 6600 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தாங்க போன வருஷம். பட் ஆனா இந்த வருஷம் பண்ணிருக்குது 5200 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. சோ நெட் லாஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. என்ன ரீசனால இதை குறைக்க முடிஞ்சு அப்படின்னா இந்த கம்பெனி ப்ரொவிஷன்ஸா ஒரு 1200 கோடி ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க. அதை வந்து ரைட் ஆஃப் வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால ஒரு 5200 கோடி ரூபாய் தான் இங்க நெட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி நெட் லாஸ் தான் வந்து இருக்கு. ரெவன்யூ 2% தான் வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனிக்கு மெயினான ரெவன்யூ வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்ன்ற ஒரு மெட்ரிக்ஸ் வந்து எடுப்போம். அதாவது ஒரு யூசர் கிட்ட எவ்வளவு ரெவன்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா 173 ரூபாவா வந்து இருக்கு. பட் ஆனா இது வந்து இங்க ஜியோ கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஜியோல 213 ரூபாய் வச்சிருக்காங்க ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர். பட் ஆனா இந்த கம்பெனி 173 ரூபாய் தான். சோ ரொம்பவே வந்து கம்மியா வந்து இருக்கு. பட் ஆனா இது இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனி 3.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். சோ சப்ஸ்கிரைபர் பேஸும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ இந்த கம்பெனி இன்னும் இஷ்யூல் தான் வந்து இருக்கு. 1.25 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து ஏஜ் டியூஸ் வந்து கட்ட வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு மேல பேங்க் வந்து கடனா வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு காசு வந்து திரட்டுற பிளான்ல வந்து இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனிக்கு ஃபுல்லாவே நெகட்டிவ் நியூஸ் தான் வந்து இருக்கு. கரூர் வைசியா பேங்க் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல அதிகமா ஏத்திருப்பாங்க. 300 ரூபாய் கிட்ட வந்து இப்ப ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இது ஆல் டைம் ஹை பிரைஸ்ல வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான Q3 ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 697 கோடி ரூபாய் வந்து பண்ணிருக்காங்க. போன வருஷம் பண்ணது 490 கோடி ரூபாய் தான் பண்ணிருந்தாங்க. போன குவார்டர் வந்து பண்ணது 574 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்போ பண்ணிருக்கிறது 690 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. சோ நெட் ப்ராஃபிட்ல ஒரு சூப்பரான ரைஸ் வந்து இருக்கு. இந்த கம்பெனி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் சூப்பரா வந்து growth ஆயிருக்கு. 1000 கோடி ரூபாய் வந்து போன வருஷம் பண்ண நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருக்கு அப்படின்னா இப்போ 1200 கோடி ரூபாய் இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டுமே ஒரு 23% வந்து ஏறி இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட அந்த டெபாசிட் சைஸ் வந்து அப்படின்னா இங்க காசா டெபாசிட்ஸ் அப்புறம் இங்க டேர்ம் டெபாசிட்ஸ் அப்புறம் இங்க டோட்டல் டெபாசிட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனி அசெட் குவாலிட்டியுமே சூப்பரா வந்து இருக்கு. இங்க கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ எல்லாம் 0.19% தான் வந்து இருக்கு. இது இருக்கிறதுல லோவான லெவலா வந்து இருக்கு. சோ எல்லா மெட்ரிக்ஸுமே சூப்பரா இருக்கு. ரீசனால இந்த மார்க்கெட்ல ஷேர் வந்து ஏத்திருக்காங்க. சோ இந்த டைம்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏசியன் பெயிண்டோட Q3 ரிசல்ட்ஸ் பொறுத்தல நெட் ப்ராஃபிட் வந்து 4.8% வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனி ஒன் டைம் எக்ஸம்ஷன் லாஸா ஒரு 150 கோடி ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 63 கோடி ரூபாய் இங்க புது லேபர் கொடுக்காக தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது மூலமா ஹை கிராட்டிவிட்டி பே வந்து கொடுக்கப்படும். சோ இந்த ஒரு ரீசனால நெட் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 4.8% தான் வந்திருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா இந்த பிசினஸோட ரெவன்யூ சூப்பரா growth ஆயிருக்கு. 3.7% ரெவன்யூ growth வந்து இருக்கு. எபிட்டாவுமே சூப்பரா வந்து growth இருக்கு. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 100 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ்மே சூப்பரா தான் வந்திருக்கு. அந்த இடத்துல பெரிய growth வந்து இருக்கு. இங்க ஸ்ரீலங்கா அப்புறம் UAE அப்புறம் எத்தியோப்பியா இந்த ஒரு கண்ட்ரிஸ் எல்லாத்துமே ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து இருக்கு. நம்ம ஊரோட டிமாண்ட் பொறுத்தவரை ரூரல் டிமாண்ட் வந்து சூப்பரா இருக்கு. பட் ஆனா இங்க அர்பன் டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அக்டோபர் மந்த் வந்து மழை சீசனாலே அப்புறம் ஃபெஸ்டிவல் சீசனாலே பெருசா வந்து பெயிண்டிங் வந்து அதிகமா வாங்கல ஹோம் டெக்கருக்காக. பட் ஆனா இங்க நவம்பர் அண்ட் டிசம்பர்ல வாங்கியிருக்காங்க. சோ அப்புறம் இங்க ஹோம் டெக்கருக்காக இங்க பாத் ஃபிட்டிங்ஸ் அப்புறம் கிச்சன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து சேல்ஸ் வந்து டிராப் வந்து இருக்கு. சோ ஓவராலா பொறுத்தளவு இங்க நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிசினஸ் வைஸ் வந்து அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் சூப்பரான growth வந்திருக்கு. இந்தியால அந்த டிமாண்ட் பொறுத்தளவு அக்டோபர் மந்த் கொஞ்சம் வீக்கா வந்துருச்சு. நவம்பர் டிசம்பர்ல ஒரு ரன் அப் வந்து ஆயிருக்கு. சோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா எங்க மக்கள் எல்லாருமே இங்க திரும்ப ரீபெயிண்டிங் பண்றதை தாண்டி டிராவல் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க அந்த ஒரு அமௌண்ட்.
இதனால கொஞ்சம் டிமாண்ட் வந்து கொஞ்சம் பாதிக்குது. அந்த காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 38% வந்து ஏறி இருக்கு. ரெவென்யூ எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 15% வந்து ஏறி இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்தியாவோட பிசினஸ் வந்து சவுண்ட்ஃபுல்லா வந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா வந்திருக்கு. எபிட்டா 26% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஃபுட் பிசினஸ் ஓவராலா வந்து 19%, அப்புறம் எங்க டாடா சால்ட்டோட பிசினஸ் வந்து 14%, டாடா சம்பன் வந்து 45% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸா போனோம் அப்படின்னா 6% வந்து க்ரோ ஆயிருக்கு. காஃபி பிசினஸ் 45% வந்து க்ரோ ஆயிருக்கு. எல்லா மெட்ரிக்ஸுமே இந்த கம்பெனிக்கு சூப்பரா தான் வந்திருக்கு. எல்லா விஷயமும் growth வந்திருக்கு டாடா கன்சூமர் ப்ராடக்ட் லிமிடெடுக்கு. இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்திருக்கு. டிசிஎஸ் வந்து புது கேம்பஸ் வந்து செட் பண்ண போறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா பிரேசில் வந்து செட் பண்ண போறாங்க. என்ன ரீசனால பிரேசில செட் பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு 200க்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் வந்து இங்க சர்வ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னும் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போற ரீசனால அங்க ஒரு புது கேம்பஸ் வந்து செட்டப் வந்து பண்றாங்க. இந்த ஒரு கேம்பஸ் இங்க வந்து புதுசா கட்டுறதுக்காக 330 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அப்புறம் இந்த ஒரு புது கேம்பஸ் போட்டதுனால ஒரு 1600 ஜாப்ஸ் வந்து புதுசா கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. இங்க ஓவரால் டிசிஎஸ் ரெவன்யூல பிரேசிலோட ரெவன்யூ வந்து 2% வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுது. பிரேசிலோட இந்த தனி ரெவன்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 14% ரெவன்யூ growth வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இருக்கு. இது எல்லாமே டிசிஎஸ் கம்பெனி ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கும். பட்ஜெட் 2026ல மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்டிசிஜி டாக்ஸா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க எல்டிசிஜி அதிகமா இருக்க ரீசனால எஃப்ஐஎஸ் எல்லாருமே வெளியே போறாங்க. அண்ட் தென் இங்க ருபி டிவாலுவேஷனும் இங்க வந்து எஃப்ஐஎஸ் வெளியே போறதுக்கான ரீசனா இருக்கு. இது எல்லாமே இங்க கம்பேக் பண்ண வைக்கணும் அப்படின்னு எல்டிசிஜியை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா இருக்க எல்டிசிஜி படி 12.5% வந்து இருக்கு. 1.25 lakhsக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கு. இது வந்து எவ்வளவுக்கு குறைக்கிறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்டிசிஜி வந்து ஒரு 10% வந்து இருக்கட்டும். இங்க எஸ்டிடி வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப கரண்டா எல்டிசிஜி பிளஸ் எஸ்டிடி அப்புறம் இங்க டிவிடெண்ட் டாக்ஸ் எல்லாமே சேர்ந்து 12.5% வந்து இருக்கு. இதுல எஸ்டிடியை மட்டும் எடுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா 10% தான் எல்டிசிஜி டாக்ஸா வந்து இருக்கும். இது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே கொடுக்குற சஜஷன்ஸா வந்திருக்கு. பார்க்கலாம் இந்த பட்ஜெட் 2026 எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பிரீமியம் பர்சனல் கேஷ் எல்லாமே பூம் ஆயிட்டே வருது. இதுல ஐடிசியோட பார்ட்டிசிபேஷனும் சூப்பரா வந்து இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க $21 பில்லியன் 2023ல இங்க பர்சனல் கேருக்கான அந்த ஒரு இந்தியன் மார்க்கெட்டா வந்திருக்கு. இது வந்து இங்க பினான்சியல் இயர் 2028ல $34 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதா சொல்றாங்க. இது வந்து 10 to 11% வந்து சிஆர்ஜிஆர் growth வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது இங்க பர்சனல் கேர்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இந்த ஒரு மார்க்கெட்ல HUL மேரிகோலாம் வந்து சூப்பரா டெவலப்மெண்ட் வந்து ஆயிட்டு வராங்க. அவங்க எல்லாருமே அக்ரெசிவான growthல வந்து இருக்காங்க. பட் ஆனா ஐடிசியை பொறுத்தல கொஞ்சம் செலக்டிவான growthல தான் வந்து இருக்காங்க. இங்க ஐடிசியை பொறுத்தல இங்க சேவலான் என்ற கம்பெனி தான் அக்விசிஷன் வந்து பண்ணாங்க. அப்புறம் இங்க நிமில் என்ற ஒரு கம்பெனி தான் அக்விசிஷன் பண்ணாங்க. இப்போ மதர் ஸ்பிளாஷ் அப்புறம் இங்க மைலோ இந்த கம்பெனி தான் அக்விசிஷன் பண்றாங்க. இந்த ஒரு அக்விசிஷன் இவங்க எல்லாமே பண்றது செலக்டிவா தான் வந்து பண்றாங்க. அந்த பிராண்டுக்கான பிரசன்ஸ் வந்து இருக்கணும். அது மூலமா ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த மதர் ஸ்பிளாஷ் என்ற கம்பெனி வந்து இங்க அக்விசிஷன் பண்ணாங்க. இது மூலமா மட்டுமே பினான்சியல் 2025ல 100 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து மேக் பண்ணாங்க. இந்த மாதிரி செலக்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட காம்படிஷன் சூப்பரா வந்து growth ஆயிட்டு வராங்க. அவங்க அக்ரெசிவா வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து ஆயிட்டு வராங்க. பட் ஆனா ஐடிசி எக்ஸ்பென்ஷன் ஆகிற ஏரியா வந்து ஃபுட் பிசினஸா வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இ-காமர்ஸ் பிசினஸ் உள்ள எக்ஸ்பென்ஷன் வந்து ஆயிட்டு வராங்க. அங்க பர்சனல் கேர்ல ஒரு நல்ல எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்காங்க. ஓவராலா என்ன அப்படின்னா இங்க பர்சனல் கேருக்கான அந்த பூம் வந்து இருக்கு. அந்த ஒரு பூம்ல ஐடிசி பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க. பட் ஆனா கொஞ்சம் வந்து கம்மியான ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து கொடுக்குறாங்க ஃபுட் பிசினஸை கம்பேர் பண்ணும்போது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு வரா. இங்க எம்டி ராஜீவ் ஆனந்த் அப்படின்றதா இப்ப பெரிய கேள்விக்குறியா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்துச்சு. அதுல அட்வான்சஸ் வந்து விழுந்துருச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்துருச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை பொறுத்தல அதுவுமே வந்து விழுந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து விழுந்திருக்கு. அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அதிகமா ஏறி இருக்கு. அண்ட் நெட் என்பிஏ பொறுத்தல அது கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க. எல்லா மெட்ரிக்ஸுமே இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்திருக்கு. இது எல்லாமே சரிப்படுத்துற மாதிரி டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டு வராங்க ராஜீவ் ஆனந்த் அப்படின்றதா இப்ப பெரிய கேள்வியா வந்து இருக்கு. இவரோட லீடர்ஷிப் அண்டர்ல இந்த பேங்க் எப்படி க்ரோ பண்ணி எடுத்துட்டு வர போறாரு. இங்க வந்து அவரோட ஃபோக்கஸ் பார்த்தா இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் வந்து கம்மி பண்ணிட்டு இங்க ரீட்டைல் அப்புறம் எஸ்எம்இ லோன்ஸ் வந்து கொடுக்கலாம், அப்புறம் கார்பரேட் லோன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் இவர் சைட்ல வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் தென் புது ஆட்கள் எல்லாமே இங்க லீடர்ஷிப்ல உட்கார வைக்கிறது எல்லாமே இங்க ஸ்ட்ராங்கான ஆட்களை வந்து உட்கார வைக்கணும். நிறைய இங்க லீடர்ஷிப் சேஞ்சஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது இங்க பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இவர் இங்க பிளான் பண்ணி வச்சிருக்க மாதிரியான அந்த டர்ன் அரவுண்ட் வந்து பண்ணிட்டு வரா அப்படின்றத மார்க்கெட்ல உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா இங்க ஆர்டிகல் சொல்ற மாதிரி ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் புக் வந்து இப்போ 1.1 வந்து இருக்கு. இந்த பிரைஸ்ல கொஞ்சம் டீசென்டான பிரைஸா வந்து இருக்கு. இதுக்கு மேல போகுது அப்படின்னும் போது நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ் வந்திருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.